அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டம் திருவனைநல்லூர் அருகே உள்ள சின்னசேவலை கிராமத்தை சேர்ந்தவர் திரு செந்தில். அவருடைய மகன் தவசி வயது 10 அதே பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அந்த 25ஆம் தேதி அன்று ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு விடுமுறையை கொண்டாட தனது நண்பர்களுடன் யாமப்பூர் எல்லையில் உள்ள மாடன் பள்ளிக்கு பின்புறம் உள்ள கண்ணாரம்பட்டான் வாய்க்கால் குளத்தில் குளிக்கச் சென்றுள்ளார். அன்று குளிக்கும்பொழுது அவர் அந்த குளத்திலே பரிதாபமாக இறந்து விட்டார், உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் சம்பந்தமாக வருவாய்த்துறையிலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தும் வருவாய்த்துறை ஆய்வு செய்தும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களும் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார். அவர் ஆறுதல் சொன்னதோடு முடிந்துவிட்டது அவருடைய விளம்பரம். அதன் பிறகு அவருக்கு நிவாரண தொகை இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அவர் கலெக்டர் அலுவலகத்திற்கு பலமுறை சென்றும் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்தும் அந்த சி செக்ஷனில் உள்ள அதிகாரிகளை கேட்கும்போது, இதை நாங்கள் கலெக்டரிடம் இந்த ஃபைலை கொடுத்து விட்டோம், அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இது கலெக்டருக்கு மேல குறைன்னு சொல்லட்டுமா, இல்லை இந்த சட்டமன்ற உறுப்பினர் விளம்பரம் மட்டும் தேடிட்டு அவருடைய வேலையை முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லட்டுமா? ஆட்சி நிர்வாகமும் சரியில்லை, அதே போல அரசு அதிகாரிகளும் தங்களுடைய கடமைகளை செய்வதில்லை. ஒரு சாமானியருக்கு இந்த குளம் என்ன கவர்மெண்டோடைய குளம், அந்த குளத்தை சுற்றி வேலி போட்டு பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனால் இதுவரைக்கும் அதை செய்யாத காரணத்தினாலே அந்த சிறு வயது மாணவர் அந்த குளத்திலே விழுந்து உயிரிழந்து விட்டார். இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசு அதிகாரிகளும் தான். ஆனால் சிறிதும் கவலை இல்லாமல் செய்த தப்பு எல்லாம் விட்டுட்டு சிறிதும் கவலை இல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணமும் கொடுக்காமல் அவரை அலைகழிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். இப்படியான ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலைதான் இந்த மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.